காலைதோறும் புதியவை தீர்மானங்கள் மார்ச் 26. அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். சங்கீதம் 16:4. பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி ஷாத்ராக், மேஷாக் மற்றும் ஆபேத் நேகோ என்கிற 3 யூத நண்பர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் ராஜாவை மதிக்கவில்லை மற்றும் அவர் ஏற்படுத்திய சிலையை வணங்கவில்லை என்று ராஜாவுக்கு செய்தி கொடுக்கப்பட்டது. எனவே ராஜா கோபப்பட்டு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுத்தார். ஆனால் அவர்கள், நாங்கள் உம்முடைய தேவர்களை வணங்க மாட்டோம். நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை அக்கினி சூளைக்கும் ராஜாவின் கைக்கும் தப்புவிக்க வல்லவர் என்று உறுதியாக இருந்து ஜெயித்தார்கள். ஊழிய பாதையில் சந்தித்த ஒரு பெண்மணியின் சாட்சியை பகரலாம் என்று நினைக்கிறேன். கணவன் இறந்து போன நிலையில் ஒரு தாய் தன் 2 மகள்களுடன் மிகவும் சிரமப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சத்தியத்தில் மிகவும் வைராக்கியமுள்ள குடும்பம். 2 மகள்களுக்கும் நம் முறைப்படியே திருமணம் செய்ய விருப்பம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனால் நாட்கள் கடந்து சென்றது. இறுதியாக அந்நிய வழிபாட்டில் உள்ள மகனை திருமணம் செய்ய நேர்ந்தது. உருவ வழிபாட்டில் மிகவும் ஈடுபாடுள்ளவர். ஆனால் இந்த பெண் அந்நிய தெய்வங்களை வணங்குகிறவர்கள் மத்தியில் சாட்சியாக வாழ்ந்தாள். நாம் வேலை செய்யும் இடத்திலும் நாம் வாழும் சுற்றுச்சூழலிலும் தெய்வத்திற்கு சாட்சியாக வாழ்கின்றோமா? தகப்பன் இல்லாத சூழலில் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் அந்நிய நுகத்தில் பிணைக்கப்பட்டாலும் சாட்சியாக வாழ்வதை பார்க்கிறோம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகு என்பவர்கள் அந்நிய தேசத்தில் காரியங்களை விசாரிப்புக்காரர்களாக நியமிக்கப்பட்டிருந்தாலும் வழிபாட்டு காரியங்களில் எவ்வளவு உறுதியாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் அந்நிய தெய்வத்தை வணங்க மாட்டோம் என்று எதிர்த்து நின்றார்கள். எரிகிற சூளையிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். தேவனே வந்து காப்பாற்றினார். நாமும் கர்த்தருக்கு பயந்து எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் ஒருவரையே தினமும் ஆராதனை செய்வோம். தீர்மானங்கள் நம்மை விசுவாசத்திலே உறுதிபடச் செய்யும். தீர்மானங்கள் நம்மை கர்த்தருக்குள் வழிநடத்தும். தீர்மானங்கள் சோதனைகளை வெல்லும். தீர்மானங்கள் நம்மை ரட்சிப்புக்குள் நடத்தும். தீர்மானங்கள் மற்றவரையும் விசுவாசத்திற்குள் அழைத்து வரும். தீர்மானங்கள் சாத்தானின் தந்திரங்களிலிருந்து பாதுகாக்கும். இன்றே தீர்மானம் செய்வோம். இயேசுவை மாத்திரம் நம்புவோம். ஜெபம். நல்ல தீர்மானங்கள் செய்வதற்கு எங்களுக்கு உறுதியான நெஞ்சை தாரும். ஆவியானவரே, ஆமென்.